Praise the Lord. Good morning, Jesus Army Fellowship. Today, Word of God, ரோமர் 8:15 அன்புப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லா இயேசுவுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அவருக்கு பயப்படுவாங்க ரொம்பவே. ஏன்னா ஆகாரு கூட என்னை காண்கின்ற தேவன் எல்ரோயின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க. அதே போல நிறைய பேரும் அவருக்கு நிறைய நாமங்கள் பேர் வச்சிருப்பாங்க. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு புதியற்பாட்டு காலத்துல ஏசப்பா நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் உலகத்துல வந்து நமக்காக அடிக்கப்பட்டு சிலுவையில அடிக்கப்பட்டு உயிரை கொடுத்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அந்த தேவன் இந்த நாளிலும் நம்மளுக்கு என்ன ப்ரமோஷன் கொடுத்திருக்காருன்னா, அப்பா மகன், அப்பா மகள் என்ற ஒரு உரிமைய, ஒரு உணர்வை, ஒரு உறவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்பா கிட்ட எப்படி தன்னுடைய மகன் போய் உரிமையா கேட்பாங்களோ, அதே போல அந்த உரிமையை கர்த்தர் இந்த நாளில நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வோம். என கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேத வார்த்தை இருக்கிறது. இந்த நாளில் கேட்டு பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.